வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் காட் அனிமோட சீசன் 2 எபிசோட் நம்பர் 3 பத்தி பார்க்க போறோம். அடா எனக்கு பயங்கரமா போர் அடிக்குதுடான்னு ஜாப் வாங்கினான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப வாங்க நம்ம காடு விளையாடலான்னு சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சீனா கட் பண்ணா, டே நீ ஒரு டெஸ்ட் டைரக்டர், அவன் மேல இருக்கிற பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது, ரூல்ஸ் படி நீ அந்த பையனை தொடவே கூடாதுரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த பையனை நீ தொடக்கூடாதுரா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்மளுடைய டெஸ்ட் டைரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவும் ரூம் உள்ளார வர, நீ என்ன இங்க தூங்கலான்னு பிளான் பண்ணி இருக்கியாடான்னு ப்ளூ கேட்க, ஆமான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, என்கிட்ட இருந்து உனக்கு எதை வேணும் தானே இங்க வந்திருக்க, உன்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும், அது வந்து என்னுடைய பாடின்னு அவ சொல்லவும், உன்னுடைய பாடி மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சைலண்டா உக்காந்துறான். நீ என்னுடைய டீம்மேட்டா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அடுத்த டெஸ்ட்ல நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. அப்படியே அவங்க எல்லாரும் கார்டு கேம் விளையாடுறதுக்காக வந்துகிட்டு இருக்க, அந்த பொண்ணு நின்னுகிட்டு இந்த கேண்டின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், நம்ம சின்ன பொண்ணை வாங்கிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சில்வர் அதை பார்த்துட்டு 4 கண்ணுக்காரி எங்க போனான்னு கேட்கவும், கோசேங் ட்ரிங்க் வாங்கிக்கிட்டு வரதுக்காக போயிருக்கா. அதுக்கப்புறமா இந்த லேடி என் கூட பேசுறதுக்காக வந்தாங்கன்னு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இல்லாத பசங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த லேடி சொல்லவும், உன்னுடைய கையை எடுத்துட்டு ஒய்ங்க இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சில்வர் கத்த, மீசங் நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. நீ அவ கொடுத்ததை சாப்பிடாதன்னு சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், எதுக்குடா நீ இப்ப நிலம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு வாங்கு சொல்லவும், வாங்க கொஞ்சம் அங்க பாருடான்னு சின்ன பையன் சொல்ல பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சறா. பார்த்தா அந்த இடத்துக்கு கோசாங் வந்துட்டு, யாருடா மிஸ் அங்க அழுவ வச்சதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும், அது நான் இல்ல, சரி வா மிஸ்ஸாங் நம்ம போயிட்டு கேம் விளையாடலாம்னு சொல்லவும், என்ன கேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கார்டு கேம் விளையாட வர, நான் இதுல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வளர்ந்தவனும் அங்கிருந்து போயிடும். சரி மிஸ்ஸாங் நீ போயிட்டு பிரஷ் பண்ணுன்னு கோசாங்க சொல்ல பாயின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. நம்ம எல்லாரும் இந்த டவரை பத்தி மறந்துட்டு வெளியில போயிட்டு ஒன்னா சந்தோஷமா வந்தா எப்படி இருக்கும், சாரி நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்க, நானும் போயிட்டு பிரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. சீனா கட் பண்ணா அப்படியே 2 பேரும் வந்து படுத்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அங்க ஏதோ சவுண்டு வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அந்த சவுண்டு கேட்டு எழுந்துக்க, அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரா. அந்த சவுண்டு இந்த ரிமோட்ல இருந்து தாண்டா வருது, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டான்னு சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னது கேமா, நம்ம இப்ப வந்து ட்ரஸ்ட் ஒத்தி ரூம் கேம் விளையாட போறோம். ஒரு டீம்ல 7 பிளேயராச்சும் இருக்கணும், குறைஞ்சது 6 ரூமையாச்சும் பாதுகாப்பா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிமோட்டை யூஸ் பண்ணி லீடரையும் கேட் கீப்பரையும் ஒரு ரூமுக்கு ஏத்த மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. லீடர் போயிட்டு இன்னும் ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மத்த ரூமை போய் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ரூமுக்கு ஒரு கேட் கீப்பர் மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க அந்த கேட் கீப்பரை தாண்டி போய் தான் ரூமை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் லீடர் அந்த ரூமுக்கு புதுசா ஒரு கேட் கீப்பரை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா லீடரால கேட் கீப்பரா இருக்க முடியாது. லீடர் ஆக போறவங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வைக்கணும், ஃபெலோவா ஆக போறவங்க இதை செகண்ட் ஸ்லாட்ல வச்சுட்டு ப்ளூ பட்டனை அழுத்தணும். இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நீங்க ரெட் பட்டனை அழுத்தணும். உங்களுடைய ரிமோட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ரூமை லாக்கும் பண்ணலாம், அன்லாக்கும் பண்ணலாம். உங்களுடைய ரிமோட்டோட நீங்க ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு ஆளாச்சும் ரூமுக்குள்ளார எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க கண்டிப்பா 608வது ரூம்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும். அது என்னுடைய ரூம் ஆச்சு. குறைஞ்சது 7 மெம்பராச்சும் ஒரு டீம்ல இருக்கணும், 6 ரூமை நீங்க அடைஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த டெஸ்ட்ல வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபாக், நான் உனக்கு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுடைய கனெக்டர் என்கிட்ட தான் இருக்கு. ஈவான் நீங்க தான் லீடராகவும் கேட் கீப்பராகவும் இருக்க போறீங்க. நீ என்கிட்ட இருந்து கனெக்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டனா நீ வின் பண்ண மாதிரி. ஆனா வாங்கிட்ட இன்னும் டெஸ்ட் டேக்கஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கலான்னு டெஸ்ட் டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம கண்ணாடியோ நம்மளால மறைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால நான் சொல்றது கேளு, நான் வர வரைக்கும் இந்த கதவை நீ ஓப்பனே பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சின்ன பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. அப்படியே அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. எனக்கு இதை பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் அந்த வாகை போட்டு தள்ளணும்டா. அப்படின்னா நீங்க இந்த ரூமை விட்டு வெளியில போறீங்களா? ஆமா, நான் அதுக்கு முன்னாடி ரிமோட்டை மறைச்சு வைக்கணும், உன்னுடைய கண்ணை மூடுறான்னு சொல்லவும் அவனும் அவனுடைய கண்ணை மூடிடுறான். சரி கண்ணை தர, நீ தோத்தே போனாலும் அவனுங்களால ரிமோட்டை இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது, நீ இந்த ரூமை பார்த்துக்கோடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வைய விட்டு நகருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, இது எல்லாம் ஒன்னால தான்டா நடந்துகிட்டு இருக்கு, நீ மட்டும் டீம்மேட்டுங்களை சூஸ் பண்ணி இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒழுங்கா அந்த ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துரு, நான்
நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்டா, யூஆனோ ஃபேமிலியில இருக்கிறவங்களாலே இந்த ஃபிளேமை தடுத்து நிறுத்த முடியாதுறான்னு சொல்லிட்டு அவளுடைய பவர் அனுப்பவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை ஃப்ரீஸ் ஆகிட்டு ரிமோட் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போவேன். அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு முதல்ல நீ என்ன தாண்டி தாண்டா போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ அவனையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். நான் போயிட்டு அந்த 4 கண்ணோடைய ரூமை பாதுகாப்பா பாத்துக்க போறேன். நீ அந்த பொண்ணுக்குள்ளார உன்னுடைய பொண்ணை பாக்குறதானே, ஒரு சின்ன பொண்ணுக்காக என்னுடைய உயிர் போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லடான்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூமாண்ட வந்துட்டு, ஏன் 4 கண்ணு சின்ன பொண்ணு கதவை தர, நான் உங்க கூட டீம்ல சேரலான்னு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த ரூம் ஆல்ரெடி யாருன்னா எடுத்துக்கிட்டாங்களா, அமைதியா இருக்காதீங்க, சீக்கிரம் யாருன்னா கதவை தரங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவை அடிச்சுக்கிட்டே இருக்க வேணான்னு சின்ன பொண்ணு சொல்லவும், சின்ன பொண்ணு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா, கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன்னு சில்வ சொல்லிட்டு இருக்கான். கோஷ் அங்க வந்து என்ன நடந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நானும் அந்த ஆகும் ஒரே மாதிரியான ஆளா, நீ அவனை விட மோசமானவன்டா, நீ என்ன இந்த எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படின்னா சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் போவாதரான்னு சின்ன பொண்ணு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சில்வர் அங்கேயே உட்காந்துக்கிறான். பார்த்தா அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ அந்த சின்ன பொண்ணுக்காக தானடா வந்திருக்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மளால வெப்பனை வர வச்சு அவனுடைய பவர் அனுப்ப அதுல இருந்து அவ தப்பிச்சுட்டு அவளுடைய மோதிரத்துல இருந்து பவர் அனுப்பி அடிக்கவும் பார்த்தா நம்மளால திருப்பி வேகமா வந்து அவளுடைய கையிலே குத்திட்டு வாய மூடு இல்லைன்னா அவ பயந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணாடி அங்க வந்துட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கனெக்டரை என்கிட்ட கொடுங்கடா, என்ன என் மேல நம்பிக்கை இல்லையாடா உங்களுக்கு, ஆனா சரி இந்தாங்கடா, நீங்க என்ன உங்களுடைய டீம்மேட்டை ஏத்துக்க போறீங்களா இல்லையான்றது உங்களுடைய கையில தாண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நான் கண்டிப்பா இந்த டவர் மேல உன் கூட ஏரியா திருவன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவனும் நடந்து வந்துகிட்டு இருக்க, சார் நான் உங்களுடைய ரூம் சைடு இப்ப போனா பார்த்தா ரோப் டெவில் செத்து போயிட்டு இருக்கான். என்ன பார்த்தா அப்படியே அவங்க 2 பேரும் திருப்பி அவங்களுடைய ரூமுக்கே வந்து சேர்ந்துறாங்க. டேய் நான் உன்னை என்னுடைய டீம்மேட்டா ஏத்துக்க மாட்டேன்டா, என்னடா என் கூட நீ சண்டை பண்ணணும்னு விரும்புறியா, வியோலி வர வரைக்கும் நம்ம எல்லாரும் டீம்மேட்டா தாண்டா இருக்கணும்னு பெரிய பொண்ணு சொல்லிட்டு இருக்க, ஆனா நம்ம கவனமா இல்லைன்னா வியோலி நம்மள கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட தான் போயிருப்பான். அவனுடைய கண்ணை பார்த்தா அவன் யாரையோ இழந்துட்ட மாதிரி தெரியுது. அவனை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா ஆல்வேல பார்த்தேன்னு கண்ணாடி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ராப் டெவிலோ செத்து போயிட்டு இருக்கான். டே ஃபாக் நான் உன்னை கண்டுபிடிச்சு சாவடிக்காம விட மாட்டேன்டா. பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வந்துட்டு, நீ வியோலியை தானே பிடிக்கணும்னு விரும்புற, எங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, ஆனா நீ எங்களை உன்னுடைய டீம்மேட்டா ஏத்துக்கணும்டா. நீ இப்பயும் உன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு டீம்மேட்டுகளை சேர்த்துக்கிட்டு டவர்ல கிளைம் பண்ண விரும்பல போல தெரியுது. சரி நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன். நீ இந்த பிச்சிங் மிஷின்ல இருந்து வரத்த அந்த கிளவுஸ் பிடிக்கிறதுக்குள்ளார நீ பிடிச்சிட்டன்னா நான் உனக்கு அந்த கனெக்டரை கொடுத்துறேன்டா. நான் உனக்கு 3 சான்ஸை கொடுக்குறேன். நீ ஒருவேளை உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டனா நான் உன்னை இந்த டவர்ல கிளைம் பண்ண விடுறேன். இதுல ஆக்சிடென்ட்டா நான் உன்னை சாவடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்பயும் நீ இந்த டெஸ்ட் செய்யணும்னு விரும்புறியாடா? ஆமா. அப்படின்னா டெஸ்ட் ஆரம்பிக்கலான்னு டெஸ்ட் டேக்கர் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு பிடிக்க போகும். இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு தள்ளிட்டு இது ஒரு ஃபவுல்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மெத்தட் மட்டும் வேலை செய்யல, உங்களை நான் அழிச்சிருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். 2வது ரவுண்டுன்னு சொல்லிட்டு மேல போகவும் நம்ம ஹீரோவை மேல வந்துட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க, அவன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோவை அடிக்க போகவும் ஹீரோவோடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தள்ளி விட்டுறான். ஒரு ஸ்லேயர் கேண்டிடேட் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் கட்டர்னு சொல்லிட்டு அடிக்கவும் ஹீரோ அப்படியே பறந்து போயிட்டு அந்த செவுத்திலே இடிச்சுக்கிட்டு விழுந்துறான். நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டா இருக்க ஃபாக். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.